எப்பொழுது முதல் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது? 1909. உலகில் அதிகம் பால் உற்பத்தி செய்யும் நாடு எது? இந்தியா. எதில் துணை நாளேடுகள் உபயோகப்படுகிறது? கூட்டுறவு கணக்கு பதிவியல். யார் சரிகட்டும் பட்டியலை தயார் செய்பவர்? கணக்காளர். வருவாய் இனச் செலவு பயன் தருவது நடப்பு ஆண்டுக்கு. அலுவலக தட்டச்சு பொறியை சீர் செய்ய செலவு தொகையை பற்று வைக்க வேண்டியது பழுதுபார்ப்பு கணக்கில். அனாமத்து கணக்கின் வரவு இருப்பு தோன்றுவது இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில். வருவாய் இன செலவு பயன் தருவது நடப்பு ஆண்டுக்கு. ரொக்க ஏட்டின் பற்றிருப்பு என்பது செல்லேட்டின்படி வரவு இருப்பு. கூட்டுறவு என்ற சொல் எந்த மொழியை சார்ந்தது? லத்தீன். பண்டைய காலம் முதல் கூட்டுறவு தத்துவத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தி உள்ளார் என்ற குறிப்பு எந்த நூலில் உள்ளது? அர்த்தசாஸ்திரம். கௌடில்யர். கூட்டுறவின் தத்துவம் மற்றும் பொருளாதாரம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் மில். 1876. கூட்டுறவு என்றால் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய வாழ்வியல் நடைமுறை என கூறியவர் P.H. கார்ல்ஸ்மேன். சில்லறை ரொக்கத்திலிருந்து செய்யப்படும் செலவு தபால் மற்றும் தந்தி செலவு. கூட்டுறவு தத்துவத்தின் முதல் பருவம் 1844 முதல் 1930. இந்திய அரசின் வேளாண்மை குழுவின் பரிந்துரைப்படி வேளாண் விவசாயிகளின் கூட்டுறவு சங்கம் தொடங்கிய வருடம் 1976. வங்கி என்ற சொல் கிரேக்க மொழியின் வார்த்தை பான்குயில் இருந்து எடுக்கப்பட்டது. இதன் பொருள் மேஜை. வருமானத்திற்கு மேல் அதிக செலவு என்பது நட்டம். கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை விற்பனை ரூபாய் 40,000, மாறுபடக்கூடிய செலவுகள் ரூபாய் 20,000, நிலையான செலவுகள் ரூபாய் 16,000 ஆகியவற்றை கொண்டு P/V விகிதத்தை கணக்கிடவும். 50%. கொள்முதல் உத்தரவு செலவு எவற்றை உட்கொண்டுள்ளது? போக்குவரத்து செலவு. நிகர லாபம் டேஸ் கணக்கில் கணக்கிடப்படுகிறது. லாப நட்ட கணக்கு. கூட்டுறவு கணக்கு பதிவியல் எந்த இடைவெளியில் இருப்பு கட்டப்படுகிறது? மாதம் ஒரு முறை. ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட தகுதியற்றவர்கள் யார்? சட்டப்படி தகுதி இல்லாதவர்கள். யார் ஒரு பொருளின் மீது சட்டப்படி செல்லக்கூடிய ஒரு அடக்கை உருவாக்க முடியாது? பிணையாளர்கள். இங்கிலாந்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம் டேஸ் ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1863. அலுவலகங்களில் இணைக்கப்படும் கணினி டேஸ் என்று அழைக்கப்படும்? லேன். தகவல் தொடர்பு டேஸ் எனப்படும்? சாஃப்ட்வேர். கட், காப்பி, பேஸ்ட் ஆகியவை டேஸ் மெனுவில் தோன்றும்? எடிட். கூட்டுறவு வங்கிகள் கடன் பெறுவது எதன் அடிப்படையில்? வங்கி வீதம். NDDB நிறுவப்பட்ட ஆண்டு 1965. தமிழ்நாட்டில் உள்ள பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 1114. பால் தொகுப்பின் மூலமாக கிடைக்கும் பயன் உபரியான பாலை பற்றாக்குறையான இடத்திற்கு கொண்டு செல்லும். அங்கத்தினர்களுக்கு பால் கூட்டுறவுகள் எந்த வகையான சேவைகளை வழங்குகின்றன? கால்நடை பராமரிப்பு, செயற்கை முறை கருவூற்றல், தீவனம் வழங்குதல். பால் கூட்டுகள். டென்மார்க்.
விற்பனை கூட்டுறவுகள் கனடா. நுகர்வோர் கூட்டுறவுகள் இங்கிலாந்து. கடன் கூட்டுறவுகள் ஜெர்மனி. நுண்ணிய பொருளாதாரம் என்பது எதனுடன் தொடர்புடையது? வேலைவாய்ப்பு நிலை, விலைகளில் ஏற்படும் பொதுவான மாற்றங்கள்.